ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்றைக்கு வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் புக் பேக் கிராமர் பார்த்தோம். டென்சஸ், அந்த டென்சஸில் ஒவ்வொரு சென்டென்ஸும் என்ன டென்ஸ் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு சரியான ஆன்சர் வந்து எழுதுகிற மாதிரி நிறைய டாஸ்க் இருந்தது. பொதுவாக ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அந்த சென்டென்ஸ் என்ன டென்ஸில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க தெரியணும்னா அந்த டென்ஸை பற்றின கான்ஜுகேஷன், ஃபார்முலா, எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். டோட்டலாக 12 டென்ஸ் இருக்குது அப்படின்னா 12 டென்ஸுக்கும் 7 கிராமட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ், அதாவது ஐ, வி, ஹி, சி, இட், யூ, தே, இது எல்லாத்துக்குமே நமக்கு 12 டென்ஸுக்கும் எக்ஸாம்பிள் தெரிஞ்சிருக்கணும். இதை ஒரு பேப்பரில் அதனுடைய இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீனிங் நம்ம ரைட் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி அதை கோத்ரூ பண்ணிவிட்டு நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம அதை வந்து திரும்ப ரீகால் பண்ணுறது விட்டுடலாம். பட் எவ்ரிடே நம்ம வந்து இந்த டென்ஸ் கான்ஜுகேஷனை ரீகால் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து திணறாமல் ஒரு சூப்பரான ஒரு இங்கிலீஷ் பேச முடியும். எக்ஸாம்லேயும் இந்த கொஷினை வந்து நம்ம ஈஸியாக அடிக்க முடியும். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து டென்ஸ் கான்ஜுகேஷன். டென்ஸ் கான்ஜுகேஷனை பொறுத்த மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறது சிம்பிள் டென்சஸ்க்கு மட்டும் பார்க்க போகிறோம். அதாவது டென்ஸை பொறுத்த மட்டும் நமக்கு மொத்தம் 3 மேஜர் டென்ஸ் இருக்குது. 1 ப்ரெசன்ட் டென்ஸ், 2 பாஸ்ட் டென்ஸ், 3 ஃபியூச்சர் டென்ஸ். இதில் உங்களுக்கு சிம்பிள் டென்ஸ், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், இதற்குரிய கான்ஜுகேஷன் நம்ம இப்போ பார்ப்போம். ஒவ்வொரு டென்ஸுக்கும் நமக்கு வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பர்ஃபெக்ட் டென்ஸ், இந்த மாதிரி நமக்கு தனித்தனியாக இருக்குது. ஸோ ஒன்றுக்கும் நம்ம தனித்தனியாக கான்ஜுகேஷன் டேபிள் பார்த்துருவோம். அதுலேயும் உங்களுக்கு சைடில் நான் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்றத தனியாக இண்டிகேட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பொறுத்த மட்டும் ஐ, வி, யூ, ஹி, சி, இட், தே, இது இந்த 7 தான் நமக்கு வந்து இந்த பர்சன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது சப்ஜெக்டாக கூட இது வரும். ஸோ இதை வந்து ஐ அப்படின்ற ஒரு இதில் வந்துச்சு அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பொறுத்த மட்டும் ஈட் அப்படின்னா நம்ம வெர்ப் யூஸ் பண்ணணும். அதே இது பாஸ்ட் டென்ஸில் ஏட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஃபியூச்சர் டென்ஸை பொறுத்த மட்டும் ஐ ஷால் ஈட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுக்கு தமிழ் மீனிங்னா நான் சாப்பிடுகிறேன், நான் சாப்பிட்டேன், நான் சாப்பிடுவேன். இதுதான் இதுக்கு உண்டான தமிழ் மீனிங் அண்ட் டிஃபரன்ஸ். அடுத்தது பாருங்களேன், வி அப்படின்றது ஃபர்ஸ்ட் பர்சனில் ப்ளூரலாக வந்துடும். வி ஈட் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ், வி ஏட் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ், வி ஷேல் ஈட் அப்படின்றது ஃபியூச்சர் டென்ஸ், நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்ற மீனிங்கில் வருது. அடுத்து செகண்ட் பர்சன் சிங்குலரில் வந்து யூ அப்படின்றது இருக்குது. ஆக்சுவலாக யூ அப்படின்ற ப்ரொனவுன் மட்டும் நமக்கு வந்து சிங்குலராகவும் வரும், ப்ளூரலாகவும் வரும். எப்படி அப்படின்னா ஒரே ஒரு நபர்கிட்ட வந்து ஐ லைக் யூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே இது மொத்தமாக எல்லாத்தையும் யுவர் கிளாஸ் இஸ் வெரி பிரைட் அப்படின்னு நம்ம ஒரு கிளாஸில் உள்ள எல்லாருமே மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல ப்ளூரல்லையும் வரும். இங்கே வந்து யூ ஈட் அப்படின்னு இருக்குது ப்ரெசன்ட் டென்ஸில். அதே இது பாஸ்ட் டென்ஸில் யூ ஏட் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸில் யூ வில் ஈட். அடுத்து யூ ப்ளூரலில் வரும்போது யூ ஈட் தான் வரும். யூ ஏட் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸில், யூ வில் ஈட் அப்படின்றது ஃபியூச்சர் டென்ஸ். அண்ட் சிங்குலரில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பர்சனில் ஹி அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம வெர்போட எஸ் அல்லது எஸ் சேர்க்கணும். இங்கே ஹி அல்லது ஒரு நேம் கூட வரலாம். அந்த நேம் வந்து அவன் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும், அதாவது ஒரு ஆணை மென்ஷன் பண்ணணும். ஹி ஈட்ஸ் எ மேங்கோ அப்படின்னு வரும். பாஸ்ட் டென்ஸில் ஹி ஏட் எ மேங்கோ அண்ட் ஃபியூச்சர் டென்ஸில் ஹி வில் ஈட் எ மேங்கோ அப்படின்னு நமக்கு வருது. ஸோ உங்களுடைய கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இது தமிழ்லேயும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கிடணும். ஆக்சுவலாக அடுத்து வந்து சி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம்னா ஹி, சி, இட், இது மூணுமே வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர். ஷி அப்படின்னா சி ஈட்ஸ் எ மேங்கோ, சி ஏட் எ மேங்கோ, சி வில் ஈட் எ மேங்கோ அப்படின்னு வரும். இட் அப்படின்றதுலையும் சேம் ப்ரொசீஜர் தான். இட் ஈட்ஸ் பனானா, இட் ஏட் பனானா, இட் வில் ஏட் பனானா அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து தே அப்படின்றது ப்ளூரல், நமக்கு தேர்ட் ஃபார்ம், அதாவது தேர்ட் பர்சன் ப்ளூரல். ஸோ அந்த தேர்ட் பர்சன் ப்ளூரலை பொறுத்த மட்டும் ஒரு நேம் கூட வரலாம். நேம் அப்படின்றது 2 பேரை மென்ஷன் பண்ணியிருக்கும். தே அப்படின்னா குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கும். இங்கே தே ஈட் மேங்கோஸ் அப்படின்னு வருது. அதே இது ராஜு அண்ட் ராகு அப்படின்னு நம்ம வந்து 2 நேமை சொல்லியிருந்தோம் அப்படின்னா அண்ட் அப்படின்றத வச்சு வர்றதுனால இந்த இடத்துல ஈட் அப்படின்னு தான் வருது. ஸோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பொறுத்த மட்டும் அதுலேயும் அது சிங்குலராக இருந்தால் மட்டும்தான், தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால் மட்டும்தான் எஸ் அல்லது இஎஸ் நம்ம வந்து வெர்போட சேர்க்கிறோம். அதே இது தேர்ட் பர்சன் ப்ளூரல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எஸ்ஓ இஎஸ்ஓ வெர்போட சேர்க்க தேவையில்லை. பாஸ்ட் டென்ஸ்ல தே ஏட் மேங்கோஸ் அண்ட் அதே இது ஃபியூச்சர் டென்ஸ்ல தே வில் ஈட் மேங்கோஸ் அப்படின்றது
நமக்கு வருது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்த மட்டும் அதே மாதிரி தான் இந்த சைடு உங்களுக்கு வந்து 7 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்ட்டு. கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்த மட்டும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது தொடர் நிகழ்காலம், தொடர் கடந்த காலம், தொடர் எதிர்காலம் அப்படின்றது தமிழ் மீனிங். இது ஐ எம் ஈட்டிங், நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். ஐ வாஸ் ஈட்டிங், நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். ஐ ஷால் பி ஈட்டிங், நான் சாப்பிட்டு கொண்டு இருப்பேன் அப்படின்ற மீனிங்ல வருது. இதே இது ஃபர்ஸ்ட் பர்சன் plural, we are eating, we were eating, we shall be eating. அதே இது செகண்ட் பர்சன் சிங்குலரை பொறுத்த மட்டும் you are eating, you were eating, you will be eating. அடுத்து செகண்ட் பர்சன் ப்ளூரலை பொறுத்த மட்டும் you are eating, you were eating, you will be eating அப்படின்றது. அடுத்து தேர்ட் பர்சன் சிங்குலர் எதெல்லாம்னா he, she, it. he பொறுத்த மட்டும் he is eating a mango, he was eating a mango, he will be eating a mango. அதே இது she அப்படின்னு வரும்போது she is eating a mango, she was eating a mango, she will be eating a mango. அடுத்து it அப்படின்னு வந்தா it is eating, it was eating, it will be eating அப்படின்றது. அடுத்து they பொறுத்த மட்டும் தேர்ட் பர்சன் ப்ளூரல் ராஜு அல்லது ரகு, அதாவது they are eating mangoes. அப்படி இல்லைனா ராஜு and ரகு are eating mangoes, they were eating mangoes, they will be eating mangoes அப்படின்றது. ஸோ இதில் நமக்கு வந்து கண்டினியூஸ் டென்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்து பெர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ பெர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்த மட்டும் present perfect tense, past perfect tense, future perfect tense. present perfect tense பொறுத்த மட்டும் நிகழ்கால நிறைவு, கடந்த கால நிறைவு, எதிர்கால நிறைவு அப்படின்றது தமிழ் மீனிங். ஸோ சிங்குலர் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ ஹவ் கான், நான் போகிறேன், அதாவது நான் போய் இருக்கிறேன் அந்த மீனிங்ல வருது. இது ஐ ஹேட் கான், நான் போயிருந்தேன். ஐ ஷால் ஹேவ் கான், நான் போயிருப்பேன். அதாவது ஐ ஹாவ் கான் அப்படின்றது நான் போயிருக்கிறேன். ஐ ஹேட் கான், நான் போயிருந்தேன். ஐ ஷால் ஹாவ் கான், நான் போயிருப்பேன் அந்த மீனிங். அதே இது ப்ளூரலை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் பர்சன்ல வி ஹாவ் கான், நாங்கள் போயிருக்கிறோம். வி ஹேட் கான், நாங்கள் போயிருந்தோம். வி ஷால் ஹாவ் கான். செகண்ட் பர்சன் சிங்குலர் யூ ஹாவ் கான், யூ ஹேட் கான், யூ வில் ஹாவ் கான். அதே இது செகண்ட் பர்சன் ப்ளூரலை பொறுத்த மட்டும் யூ ஹாவ் கான், யூ ஹேட் கான், யூ will have gone. சேம் தான் உங்களுக்கு வருது. தேர்ட் பர்சன் சிங்குலரை பொறுத்த மட்டும் he has gone, he had gone, he will have gone. she has gone, she had gone, she will have gone. அதே இது நமக்கு it பொறுத்த மட்டும் it has gone, it had gone, it will have gone அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல ஹேவ் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், ஹேஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னா சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து சிங்குலராக இருந்தது அப்படின்னா ஹேஸ் யூஸ் பண்ணணும், சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தது அப்படின்னா ஹேவ் யூஸ். லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் பர்சன் ப்ளூரல் they have gone, they had gone, they will have gone. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸ் முடிஞ்சு. அடுத்து கடைசியாக இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது நிறைவு தொடர்நிலை. அதுக்கு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதனுடைய தமிழ் மீனிங் நிறைவு தொடர் நிகழ்காலம், நிறைவு தொடர் கடந்த காலம், நிறைவு தொடர் எதிர்காலம். ஃபர்ஸ்ட் பர்சனை பொறுத்த மட்டும் சிங்குலர் ஐ ஹாவ் பீன் கோயிங், ஐ ஹேட் பீன் கோயிங், ஐ ஷால் ஹாவ் பீன் கோயிங். ப்ளூரலை பொறுத்த மட்டும் we have been going, we had been going, we shall have been going. நெக்ஸ்ட் செகண்ட் சிங்குலர் செகண்ட் பர்சன் சிங்குலர் வந்து you have been going, you had been going, you will have been going. ப்ளூரல்லையும் இதே ஃபார்முலா அண்ட் இதே எக்ஸாம்பிள் தான் நமக்கு, அதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. தேர்ட் பர்சன் சிங்குலரை பொறுத்த மட்டும் he has been going, he had been going, he will have been going. அடுத்து she has been going, she had been going, she will have been going. Next it has been going, it had been going, it will have been going. அதே இது தேர்ட் பர்சன் ப்ளூரலை பொறுத்த மட்டும் they have been going, they had been going, they will have been going. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய கிராமர் டாபிக்ஸ் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்குது. ஆல்ரெடி அப்லோட் பண்ண நிறைய கிராமர் டாபிக்ஸும் இருக்குது. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள்.